எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் ஏமாறுறது ஒரு முழு நேர தொழிலாக சில பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏமாத்துறது இல்லை, ஏமாறுறது அதை ஒரு முழு நேர வேலையாக பல பேர் பண்ணிகிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்களேன், எத்தனை சாமியார்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார். இவர் பெரிய சித்தர் அப்படின்னார். அப்படியா? சரி. அவர் பஞ்சாமிர்தம் வச்சு முருகனுக்கு பூஜை பண்ணுவார். சரி. அந்த பஞ்சாமிர்தத்துலேருந்து வேல் அப்புறம் முருகன் இதெல்லாம் எடுப்பார் அப்படின்னார். ஓ, பரவாயில்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் என்ன பண்ணார் பாருங்கள், வெல்லம் அப்புறம் இவ்வளோ அடையா பேரிச்சம்பழம், கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம் அப்படியே இப்படி அடையா அது அப்புறம் எல்லாம் போட்டு கையை உள்ளே விட்டு நெய் வாழைப்பழம் எல்லாம் போட்டு பிசைஞ்சு அப்புறம் முருகனுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு அந்த பஞ்சாமிரத்துக்குள்ளே கையை விட்டு அப்படின்னு இந்தா அப்படின்னு முருகன். அந்த மேஜிஸ்ட்ரேட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு இப்படி வாங்குறாரு. அப்புறம் வேல் எல்லாம் இத்தினோண்டு தான், ஒன்றும் பெருசாக கிடையாது, இத்தினோண்டு அந்த வேல் எடுத்து கொடுத்தார். இப்படி ஒவ்வொருத்தட்டியாக ஒன்று 2 3 அப்படி எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் ஒரு விபூதி பையை காமிச்சார். இந்த விபூதி பையில் ஏதாவது இருக்கா பாரு அப்படின்னா. இல்லை அப்படின்னு, ஆனால் கையை உள்ளே விட்டு அப்படி எடுத்துகிட்டு இந்தா அப்படி ஒரு விபூதி கொடுத்தாரு. அந்த மேஜிஸ்ட்ரேட் அப்படி நடுங்கிட்டார். ஐயோ ஐயோ அப்படியே. எனக்கு சிரிப்பு வருது. ஏன் சிரிப்பு வருதுன்னா, இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கிற பவருக்கு அவனை தூக்கி உள்ளே வைக்கலாம். அவனை உள்ளே தான் வச்சுருக்காரு. எங்கே வீட்டுக்குள்ளே வச்சுருக்காரு, இதயத்துக்குள்ளே வச்சுருக்கிறாரு, இன்னும் எங்கெங்கே உள்ளே வைக்கலாமோ அங்கெல்லாம் உள்ளே வச்சுருக்கிறாரு. ஒரு சின்ன விழிப்பு கூட அவருக்கு இல்லை. பாருங்களேன், ஒரு விபூதி பை காட்டுறாங்க பாருங்கள். இப்படி காட்டும்போது அது எம்டியாக தான் இருக்கும். ஆனால் விபூதி பையில் கை உள்ளே விடும்போது இந்த பக்கமாக ஒரு நம்ம பர்ஸில் ஒரு ஜிப்பு வச்சுருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இடைவெளி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, இதுக்குள்ளே கை விட்டால் விபூதி இருக்கும். இவ்வளோதான் விஷயம். பஞ்சாமிர்தம் தயார் பண்ணார் பாருங்க, இந்த இவ்வளவு பேரிச்சம்பழத்தை எடுத்து அப்படி போட்டார் பாருங்க, அதுக்குள்ளே தான் அந்த முருகன் இருக்கு. நல்லா அடையா இவ்வளோ பேரிச்சம்பழத்தை எடுத்து உள்ளே போட்டார் பாருங்க, அதுக்குள்ளே அந்த முருகன் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நமக்கு கடவுள் அருள் வேணும்னா நேராக சாமியை கும்பிட்டா கண்டிப்பாக நமக்கு அருள் பண்ணப்பார். நாம் இறைவனிடத்தில் நம்மளை ஒப்படைச்சோம்னா நம்மளை ஏன்னா பிரபஞ்சத்தோட சக்தி இல்லாமல் நம்மளால் மூச்சு கூட விட முடியாது. ஏங்க இங்கே ஆக்சிஜன் இல்லைன்னா நான் சுவாசிக்க முடியுங்களா? வெறும் என் மூக்கு என் சாமர்த்தியத்தை வச்சு நான் உயிர் வாழ முடியுமா? ஆக்சிஜன் வெளியே இருக்கணும், பிரபஞ்சத்தில் இருக்கணும். அது எங்கிட்ட இல்லை. அது சூப்பர் பவர் அதுக்கிட்ட இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எது கடவுள் எது ஆற்றல் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை விளக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ ஞான மலர்கள்னு ஒரு இதழ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாருங்களேன், ஒரு கதை சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறேன். ஒரு தடவை சிங்கம் என்ன பண்ணுச்சான், பசி, ஆனால் அதுக்கு போய் சாப்பிட முடியல, கொஞ்சம் களைப்பாக இருந்தது அந்த சிங்கம். அதனால் பெருசாக ஒரு கர்ஜனை விட்டுட்டு நரி ஏத்தாப்பில் போனதை பார்த்து சொல்லிச்சான், போ பசிக்குது எனக்கு, போய் சாப்பாடு கொண்டா போ, ஏதாவது ஒரு சாப்பாடு பிடிச்சி இழுத்துட்டு வா போ அப்படின்னு. இது என்ன பண்ணும் நரி, சரி சிங்கம் கோச்சுக்கும் நாளைக்கு பிரச்சனையாக போயிடுமேன்ட்டு நேராக போனால் அங்கே ஒரு கழுதை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த கழுதைக்கிட்ட போய் சொல்லிச்சான், உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் வந்திருக்கு, யோகம்னா யோகம், பிரமாதமான யோகம் அப்படின்னு. நம்மால் கழுதை படத்தை பார்த்தாலே யோகம்னு எழுதி வச்சுருக்குறேன். கழுதைக்கு யோகம்னு நிறைய சொல்லிச்சு, உனக்கு யோகமான காலம் அப்படின்னு. கழுதை கேட்டது, என்ன பெரிய யோகம், ஒன்று அரசராக்க போகிறாங்கோ. ஆமாம், சிங்கம் தானப்பா காட்டுக்கு ராஜா, சிங்கத்துக்கு அரசராக இருக்க விருப்பம் இல்லையாம், அதனால ஒன்று அரசராக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாராம், உன்னை கூப்பிட்டு விட்டாரு அப்படின்ச்சு. அது சாப்பிட்றதுக்கு உன்னை கொண்டாந்தா அந்த நரி என்ன வேலை பண்ணுது பாருங்கள், இந்த கழுதையை பிடிச்சி உன்னை அரசராக்கிற ஐடியாவில் இருக்கிறாரு பா அப்படின்னு. இது கிட்டக்க போன உடனே சிங்கம் அப்படி பாஞ்சு கடிச்சது பாருங்க, கழுதையோட காது 2 பணால்.
அப்படின்னு கத்திக்கிட்டு கழுதை ஓடியாந்துருச்சு. கொஞ்சம் தூரம் ஓடி போன உடனே நரி துரத்திக்கிட்டே போச்சு. என்ன அதுக்குள்ளே அவசரப்படுற? ஐயோ என் காது போச்சு, சிங்கம் என்னை கொண்டே போட்டுரும்பா, அது பசியில் இருக்க போட்டுருக்குது, காதெல்லாம் கடிக்குது அப்படி. சி, விவரம் புரியாமல் பேசுறிய. உனக்கு தலையில் கிரீடம் வைக்கணும். அந்த கிரீடம் வைக்கணும்னா அது கரெக்டாக சீட் ஆகணும், கரெக்டாக பொருந்தணும். எலெக்ஷனில் நிறுத்துகிற பல பேர் இப்படி சொல்லி தான் பல பேர் நிறுத்துவான். அண்ணன் நீங்கள் எம்பி ஆகிடுவீங்கண்ணே, அண்ணன் நீங்கள் எம்எல்ஏ ஆகிடுவீங்கண்ணே, அண்ணன் நீங்கள் அமைச்சர் ஆகிடுவீங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க பணத்தெல்லாம் நாசமாக்கிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பான். அது விடுங்க. இப்போ என்ன சொல்லுது, இந்த காதை ஏன் எடுத்து தெரியுமா? கிரீடம் சீட் ஆகணும், அதுக்காக எடுத்தது. அந்த கழுதைக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, நீ அதுக்குள்ளே அவசரப்பட்டு வந்துட்டியா இங்கேருந்து? சரி, மறுபடியும் கழுதையை கூட்டிகிட்டு மறுபடியும் போச்சான். போன உடனே அந்த கழுதை கிட்டக்க போன உடனே சிங்கம் இப்போ பசியில் இருக்குது இல்லை, மறுபடியும் பாஞ்சது பாருங்க. கழுதை திரும்பி ஓடலான்னு பார்த்தது, வால் சிக்கிச்சு, வால் பிடிங்கிச்சு. அது பாட்டு தப்பிச்சோ போயிச்சோன்னு அங்கேருந்து ஓடியாந்தது. எது? கழுதை அங்கேருந்து ஓடியாந்தது. இது போன உடனே மறுபடியும் நிறைய துரத்திக்கிட்டே போய், என்ன இப்படி அவசரப்படுற, எதுக்கு எடுத்தாலும் உனக்கு என்ன அவசரம் படி, சிங்கம் உனக்கு நல்லது பண்ணுது, நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? என்ன நல்லது? வாழை பிடிங்கிருச்சே அப்படி. கம்ஃபர்டபுளாக நீ சிம்மாசனத்தில் உட்காருது, அதுக்கு உனக்கு வசதி பண்ணி கொடுக்குது. நீ உட்காரத்துக்கு சீட்டிங் பொசிஷன், உட்காரத்துக்கு வசதியாக இருக்கணும்ல, அந்த வால் இடஞ்சலாக இருக்கும்ல, அதனால தான் அந்த வாழை எடுத்ததுன்னு பாருங்க. இதுக்கு இப்போவாது ஒரு அறிவு இருக்கணுமா இல்லையா? அதை நான் எதுக்கு சொல்ல வரேன், சில பேருக்கு எத்தனை தடவை ஏமாந்தாலும் அறிவு வராதுங்க. சீட்டு போடுறதுன்னு சொன்னால் ரிஜிஸ்டர்டு சிட்ஸு, டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் அஃபிஷியல் பேங்க்ஸு, எல்லாமே ஒரு முறை வச்சுருக்கிறேன். யாரெல்லாம் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு 2 நாள் 1 நாள் முன்னாடி தீபாவளி சீட்டுன்னு போட்டு ஓடி போனோம். எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுமா? எத்தனை பொம்பளைங்க போய் போலீஸ் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா? ஒரு தடவை ஏமாந்தால் பரவாயில்ல, 2 தடவை ஏமாந்தால் பரவாயில்ல. ஐயோ, நம்ம மக்களுக்கு ஏமாறுறதுல ஒரு விழிப்பே இல்லை. இப்போ நான் கதைக்கு மறுபடியும் வந்துடுறேன். இந்த கழுதை என்ன பண்ணிச்சு, மறுபடியும் நீ அவசரப்பட்டுட்டே, எப்பா என் காதை பிடிங்கிருச்சு, என் வாழை பிடிங்கிருச்சுப்பா, எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, அரச பதவியும் வேணாம், ஒன்றும் வேணாம், என் ஆளை விடுங்கப்பா அப்படின்னு. சும்மா அது உன்னை உட்காந்து வைக்கிறதுக்காக வாழை கட் பண்ணியிருக்குப்பா அப்படின்னு. போன உடனே ஒரு அரை சிங்கம் கழுதை செத்து கீழே விழுந்தது. இந்த நிறைய பார்த்து சொல்லிச்சு, க்ளீன் பண்ணு, இந்த தோலெல்லாம் சரியாக சுத்தம் பண்ணிவிட்டு அதனுடைய பிரெயின், லங்ஸு, அவனுடைய மூளை, சுவாசப்பை, அதே மாதிரி குடல், அது என்னென்ன இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு. இந்த நரி எனக்கு வேலை வச்சே நீ, இதை வர்றேன் அப்படின்னு போய் கழுதையை நல்லா உரித்து, மூளை நல்ல சுவையாக இருக்கும் அதுக்கு, அதை முதல்ல தின்னுடுச்சு நரி. தின்னுட்டு அப்புறமா ஹார்ட்டு, லங்ஸு, குடல், இந்த கறியெல்லாம் அள்ளி கொண்டாந்து வந்து சிங்கத்துக்கு முன்னாடி இப்படி போட்டது. சிங்கம் அதை அப்படியே பார்த்துட்டு பசியில் முதல்ல இதெல்லாம் சாப்பிட்டு, மூளை எங்கே அதுக்கு? ஏங்க அதுக்கு மூளையே கிடையாதுங்க கழுதைக்கு. என்ன சொல்கிற? எங்கள் மூளை இருந்தால் நீங்கள் முதல்ல காதை கடிச்சிங்களே, வாழை கடிச்சிங்களே, அதுக்கப்புறம் அது வந்திருக்குமா? நீங்கள் காதை கடித்ததுக்கப்புறமே அது ஓடி போயிருக்க வேணாமா? அதுக்கு மூளை இல்லைங்கோ. மூளை இருந்தால் தான் அப்பவே அது ஓடி போயிருக்கணுமே. சரி, அதுக்கப்புறம் வாழை கடிச்சிங்க இல்லை, அதுக்கப்புறமா அது ஓடணும்ல, வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அறிவு கேட்டது, மூளை இல்லை அப்படி. இது ஒரு வேடிக்கை கதை. என்ன அர்த்தம் தெரியுங்களா? மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் மீண்டும் 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 முட்டாள்தனங்களால் ஏமாந்து போகிறார்கள். அதுவும் எனக்கு ரொம்ப வருத்தம். எதில்? ரிலிஜனில். அவங்க அடைய வேண்டிய ஞானம், தெளிவு, அதாவது பக்தி யோகத்தில் இருக்கணும் கொஞ்ச நாள், கர்ம யோகத்துக்கு மாறணும். பொண்டாட்டி பிள்ளைலாம் நம்ம காப்பாற்ற வேண்டாமா? நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேணாமா? நீங்கள் நாட்டுப்பற்றுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாமல் தப்பிச்சு ஓடிட முடியுமா? அப்போது முதல்ல நாம் பக்தி, சுவாமியை கும்பிடணும், கர்மத்தை செய்யணும். அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம நல்ல உடல் நலத்தோட, மனநலத்தோட, ஒரு கண்ட்ரோலோடு இருக்கணும். அப்படின்னா ராஜயோகத்தில் இருக்கணும். ராஜயோக வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஞான யோகத்துக்கு போயிடணும். ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன இல்லை, என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் பாழிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை. சிவவாக்கியர் கேட்குறார், ஒரு பயலுக்கு இது காதில் விழ மாட்டேங்குது. பாழிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாரு. இப்போது நம்ம என்னென்னலாம்
நம்முடைய நேரத்தை வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் தாண்டி ஞான யோகம் அப்படின்னு ஒரு பெரிய நிலை இருக்குது. அந்த ஞான யோகத்தை நோக்கி நம்ம வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். இதை ஒரு சின்ன அழகான கதையில் ஞானமலர்கள் பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் படிங்க, புரிஞ்சுக்கங்க. இந்த கதை மாதிரி இருக்கும், அந்த கதைக்குள்ளே எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது அப்படின்னு. நான் ஏதோ மந்திரங்களை குறைச்சி சொல்லிட்டேன்னு கோவப்படாதீங்க. மந்திரங்களுடைய பெருமையை சொல்லட்டுமா? 7 கோடி மந்திரங்களும் உன் சரவணபவா என்னும் மந்திரத்தில் அடக்கம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்னுடைய நல்ல நண்பர் பழனி ஓதுவார், வெங்கடேசன் பாடுவார், அவருக்கு முன்னாடி நம்ம ஐயா தர்மபுர சுவாமிநாதன் பாடுவார். ஐயோ காது கொடுத்து கேட்கணும், அப்படி ஒரு பாட்டு, அப்படி ஒரு பாட்டு. அதே மாதிரி நம்ம கபாலி கோயில் ஓதுவார் சர்க்குரு, அவர்களும் அப்படி தான், அதே மாதிரி அருமையாக பாடுவார். 7 கோடி மந்திரங்களும் உன் சரவணபவா என்னும் மந்திரத்தில் அடக்கம். எனக்கு முதல்ல புரியல, 7 கோடி மந்திரங்கள்லாம் 7 கோடி மந்திரம் இருக்குதா? எந்த புஸ்தகத்தில் இருக்குது? 7 கோடின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். எவ்வளவு நம்ம புழக்கத்தில் இருக்க ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறோம். இப்போ வேஷ்டியில் பார்டர்னு ஒன்று வைப்போம், அதுக்கு என்ன பேர்? கோடி அப்படிம்போம். கோடி இல்லைன்னா ஓரத்தில் என்ன அர்த்தம்? லாஸ்ட் ஃபினிஷிங் பாயிண்ட்டு. அது எங்கே இருக்குது? அந்த கோடியில் இருக்குது. குமரி முனை அந்த கோடியில் இருக்குது இந்தியாவில் அப்படிம்போம். இப்போ அந்த கோடின்னு சொன்னால் முடிகிற இடம், அங்கே இருக்கிறதுக்கு கோடின்னு பேர். 7 கோடி அப்படின்னா பொதுவாக நம்ம மந்திரங்களை 7 வகையாக லாஸ்ட்டில் முடிப்பாங்க. அதாவது மந்திரம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த மந்திரத்தை முடிக்கும்போது பிரயோகத்துக்காக 7 எண்டு கொடுப்பாங்க. எதுவுமே தெரியாமல் நம்மால் போய் யாகசாலையில் உட்காருவான், கோயிலில் போய் உட்காருவான், யார் ஏமாத்தினாலும் ஏமாந்துட்டு வருவான். இதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் ஈடுபாடோடு போய் உட்காந்துருந்தாலேயே போதுமானது. நிறுத்துப்ப, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்ப, என்ன சீக்கிரட்னு கற்றுக் கொடுப்ப. சும்மா நீயே எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தா அவங்க எப்போ தெரிஞ்சுக்கிறது? அது தானே ஏன் வேலை. இப்போ சொல்கிற பாருங்கள், 7 கோடினா என்னன்னா, நமகா, சில மந்திரம் நமகான்னு முடியும், சில மந்திரம் ஸ்வாஹா அப்படின்னு முடியும், ஸ்வதா அப்படின்னு முடியும், பட் அப்படின்னு முடியும், ஹும்பட் அப்படின்னு முடியும், ஓஷட் அப்படிம்பாங்க, பஷட். இப்போ இதெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் ஒன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. சப்த அப்படின்னாலே 7ன்னு அர்த்தம், ஒலி. இது 7 வகையான கோடி கடைசியில் இருக்கிற வார்த்தைகள். இப்போ ஸ்வாகான்னு சொல்கிறோம் இல்லையா, அது தேவதைகளை திருப்தி செய்வதற்கான மந்திரம். ஸ்வதா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அது தைரியம் வசீகரம் கொடுப்பதற்கான மந்திரம். பட் என்றால் விக்னங்களை துரத்துவது, அதுக்காக. ஹும்பட் அப்படின்னா காமாதிகளை போக்குவது. வௌஷட் என்றால் தேவதைகளை இழுப்பது. வஷட் அப்படின்னா தேவதைகளை வசம் செய்வது. இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணும்போது என்ன அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக 7 கோடி வச்சாங்க. இந்த மாதிரி உலகத்தில் சொல்லப்படுகிற மந்திரங்கள் 7 கோடி. எங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால், மதம்ங்கிறது ஒரு பிரமிப்பா, ஆச்சரியமா, திகைப்பா, ஒன்றுமே தெரியாமல் நம்ம இருக்கக்கூடாது, தெரியணும். சிட்னியில் ஒரு நல்ல மிகச்சிறந்த மனிதர், அவர் நிறைய தேடி தேடி மக்களுக்கு நல்லது சொல்லுகிற இயல்புடையவர். பாலா, அந்த தேவதை இடத்துல ஈடுபாடு உடைய ஒரு நல்ல உள்ளம். அவர் ஒரு அருமையான செய்தி எனக்கு அனுப்பியிருந்தார் இந்த மந்திரங்களை பற்றி. அதை இந்த ஞான மலர்கள் இதழில் போட்டிருக்கிறோம். ஞான மலர்கள் எப்படி படிக்கணும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு கீழே போங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதில் அதனுடைய இணைப்பு இருக்கும். அந்த இணைப்பை நீங்கள் தொட்டு சொடுக்குனீங்கன்னா அந்த புத்தகம் உங்களுக்கு பார்வைக்கு கிடைக்கும். இது சாதாரண புத்தகம் அல்ல. இந்த தெருவில் கடையில் சாமி பத்திரிகையெல்லாம் விற்கிற மாதிரி கண்ட செய்தியும் போட்டு நிரப்பணும்னு எங்களுக்கு தலையெழுத்தே கிடையாது. நீங்கள் தேடி 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 கண்டுபிடித்து கொள்ள முடியாத பெரிய உண்மைகளை எல்லாம் உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக சமயத்துக்கு அப்படின்னு ஒரு முயற்சி ஞான மலர்கள். மற்றைய செய்திகள் நம்ம தெரிந்து கொள்ளணும், அதுக்கு ஒளி பரவட்டும். இப்படி 2 முயற்சியில் 15 நாளைக்கு ஒன்று வர மாதிரி நாங்கள் திட்டமிடுறோம். சில சமயம் வேலைகளால் சரியாக செய்ய முடியாமல் போகுது. ஆனால் இப்போது ஞான மலர்கள் உங்களுக்கு இதுக்கு கீழே கிடைக்கும். படிங்க படிங்க படிங்க. 10,000 பேருக்கு படி எடுத்து, படினா காப்பி, படிங்க அப்படின்னா படித்தல், படி எடுத்து அனுப்புங்க அப்படின்னா, படினா காப்பி,
நிறைய பேருக்கு தட்டி விடுங்க. உங்களுக்கு என்ன நஷ்டமா காசா? வாட்ஸ்அப்பில் தட்டினீங்கன்னா அது பாட்டு போகுது, மெயிலில் தட்டினா அது பாட்டு போகுது. படிக்கட்டும். ஆழமான செய்திகளை உள்ளடக்கிய ஞான மலர்கள் இதழில் படிக்கலாம். வணக்கம்.